Hello friends, welcome to Nilas Healthy Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொள்ளு ரசம் எப்படி ரொம்ப சூப்பரா டேஸ்டா பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க வாரத்துல 2 அல்லது 3 நாள் இந்த கொள்ளு ரசத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகள்லாம் நீங்கி நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கொள்ளு ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. கொள்ளு சேர்த்துட்டு கொள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கொள்ளு நல்லா வேகட்டும். இப்போ கொள்ளு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சூடோடு வடிகட்டும் போது பிளாஸ்டிக் வடிகட்டி வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் வந்து சீக்கிரத்தில் உருகிடும். அதனால் கண்டிப்பாக சூடோடு நம்ம வடிகட்டும் போது எப்போவுமே பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தண்ணி வந்து இருக்கட்டும். தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க. இந்த தண்ணியும் வந்து நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2.5லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறமா 4லேருந்து 5 பூண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. தோலோடய நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து வேக வச்சுருக்கிற கொள்ளு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டோன்னா ரசம் இன்னும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் கொள்ளு தண்ணியை வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அப்புறமா இதில் சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வந்ததும் நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ரசத்துக்கு எப்போவுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெளியில் வந்து அடிக்கடி போக முடியாது. அதனால என்னால் கொத்தமல்லி வாங்க முடியல. உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ரசம் ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.